ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? ஒவ்வொரு நாளும் என்னென்னமோ விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியா? தேவைப்படும் நேரத்தில் கவலைப்படு, தேவையில்லாத நேரத்தில் தயவு செய்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருக்கிறேன். ஏதாவது உனக்கு அவசரம் என்றால் உனக்கு நானே வந்து சொல்வேன், நீ செய்வது தவறு, நீ செய்வதை மாற்றிக்கொள் என்று. இப்பொழுதும் நான் அதற்குத்தான் வந்தேன். முக்கியமான ஒரு விஷயமானது உன்னுடைய வாழ்வில் நடக்க போகிறது. இந்த நேரத்தில் நீ எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காலம் நிச்சயமாக உன்னை விட்டு விடாது. இப்பொழுதும் நான் எதற்கு வந்தேன் என்றால், உன்னுடைய வாழ்வில் 2 நாட்களுக்குள் ஒரு விஷயம் நடக்க போகிறது. அது நீ தயவு செய்து தலையிடாதே என்று. உன்னுடைய உறவுகளுக்குள் பிரச்சனை வருவதற்காக இருக்கிறது. சொல்ல போனால் அவரவர்கள் செய்த தவறுக்கு அவரவர்கள் நிச்சயமாக தண்டனை அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் வீட்டில் சண்டை நடக்கிறதே, போய் சமாதானப்படுத்துவோம். இந்த இருவருக்கும் இடையே, இந்த உறவுக்கு இருவருக்கும் இடையே சண்டை நடக்கிறதே, போய் சமாதானப்படுத்துவோம் என்று எப்பொழுதும் கிளம்பி கொண்டு போகாதே. அது உன் பக்கமே திரும்பிவிடும். அதனால் இவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன், அவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று இறங்கி தேவையே இல்லாத வம்புகளில் மாட்டிக்கொள்ளாதே. நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளை என்பது எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் சண்டை நடக்கும் பொழுது யாரும் தன்னுடைய சுய நினைவிலேயே இருப்பது கிடையாது. வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுகிறார்கள். அப்பொழுது பேசும் பொழுது நீ இடையில் போகும் பொழுது உன்னையுமே தப்பான பெயர்களை தான் சூட்டுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான். அப்பொழுது உன் மனமானது தாங்காது. புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை? தங்கமே, வாழ்வில் சில விஷயத்தை பொறுமையாக கையாள வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் நிலையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு சிலருக்கு அது இருப்பது கிடையாது. சண்டைகள் வரும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு இன்னும் அதிகமான பகைகளை தான் உருவாக்கி கொள்கிறார்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறாய், இல்லை என்று நான் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் இந்த 2 நாட்களுக்குள் உன்னுடைய உறவுகளுக்கு இடையே சண்டை வரும். அப்பொழுது அதற்கு நடுவே நீ போகாதே என்று சொல்கிறேன். ஏற்கனவே அங்கு நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இப்பத்தான் புகைய ஆரம்பித்திருக்கிறது. அது பரவ பரவ சமாதத்திற்கு போகிறேன், இந்த விஷயத்தை செய்கிறேன், அந்த விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன் என்று சொல்லாதே. புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் இந்த 2 நாட்கள் மட்டும் பேச வேண்டாம். உன்னுடைய வேலை என்னவோ அதை பார். அதற்கு பிறகு உன்னுடைய வேலையை பார், உன்னுடைய குடும்பத்தை பார். எப்பொழுதும் நீ கலகலப்பாகத்தான் பேசுவாய், இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை. புரிகிறதா? நேரம் சரியில்லாத சமயத்தில் வாயை கொஞ்சம் எப்பொழுதும் அமைதியாக பேசுவது நல்லது. தேவைக்கு பேச வேண்டும், தேவை இல்லாததற்கு பேசக்கூடாது. இந்த மாதிரியான சமயத்தில் நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி நடந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பம் தான் வரும். எல்லோருக்கும் இங்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார். சிலரை பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையிலேயே புரியும். நீ எப்பொழுதும் யதார்த்தமாக இருப்பாய். ஆனால் சுற்றிப்பார், எல்லோரையும் ஏதோ ஒரு கவுடாகவே இருப்பார்கள். அவர்களிடம் இருந்தெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள். பேச வேண்டிய இடத்தில் பேசுவார்கள், பேசவே கூடாது என்று அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் நீ அந்த இடத்தில் எல்லாம் மனம் விட்டு பேசுவார். கடைசியில் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்வார்கள். மனம் விட்டு பேசிய உன்னை கெட்டவர், இவள் இப்படித்தான் அப்படிதான் என்று பெயரை வைப்பார்கள். புரிகிறதா? நல்லதுக்காக சொல்லுகிறேன். யாராக இருந்தாலும் சரிதான், தேவைக்கு பேசு. தேவை இல்லையா, தயவு செய்து பேசாது. தயவு செய்து அந்த இடத்தில் மௌனமாக இருந்துவிடு. நீ அமைதியாக இருந்தாலும் உனக்கு என்ன பெயரை சொல்வார்களோ அதை தான் சொல்வார்கள். நீ வாயை திறந்து பேசினாலும் அது அப்படிதான் சொல்வார்கள். தங்கமே, உன்னுடைய மனம் எப்பொழுதும் தூய்மையானது என்று தெய்வத்திற்கு தெரியும். இதற்கு நடுவே 1000 பேர் 1000 விதமாக பேசி உன்னுடைய மனதை கவலைப்படுத்தலாம். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நீ உன்னுடைய மனதை கவலை அடையக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். காலம் முழுவதும் நீ சீரும் சிறப்புமாக பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரியா?
என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொன்றும் நல்லபடியாக கொடுத்து அதை சீரும் சிறப்புமோடு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த அப்பா நினைக்கும் பொழுது நடுவே நீ ஏதாவது ஒன்று செய்து தேவையில்லாமல் எதற்காக பிரச்சனையை வளர்த்து கொள்ள வேண்டும்? நீ உன்னுடைய வாழ்க்கையில் எது பேசினாலும், அது நீ யதார்த்தமாக பேசினாலும் சரிதான், அது வினையாகத்தான் முடிகிறது. இவள் இப்படி சொல்லிவிட்டாள், அப்படி சொல்லிவிட்டாள் என்று உறவினர்களுக்கு மத்தியில் நடக்கிறது. ஆனால் உனக்குத்தான் தெரியும், நம் விளையாட்டாகத்தானே பேசினோம், எதற்கு இதை பெரிய விஷயமாக மாற்றுகிறார்கள்? நம் சாதாரணமாக பேசிய விஷயத்தை எல்லாம் எதற்காக இவ்வளவு பெரிதாக மாற்றுகிறார்கள் என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதற்கு நீ ஆரம்பத்திலேயே எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருந்து விட்டால் நல்லதுதானே? நல்ல பிள்ளையாக எப்பொழுதும் தெய்வத்துடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் நிம்மதியாக இரு. காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை காமிக்கும். இப்பொழுது நீ சோர்ந்து நிற்கிறாய் என்பதற்காகத்தான் ஆயிரம் விதமாக பேசுகிறார்கள். பேசுபவர்கள் பேசட்டும், ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. கண்ணீரை துடைத்துக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள். சொல்லும் விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் விதத்தில் நிச்சயமாக நீங்கள் அனைவருமே பாதுகாப்பாகத்தான் இருப்பீர்கள். இந்த சாய் சொல்கிறேன் உங்களுக்காகத்தான். சாய் எப்பொழுதுமே உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை சொல்கிறேன். அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளையும் உங்களை காப்பாற்றி அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை புரிந்து கொண்டு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். சிலரோ என்னை புரிந்து கொள்வது கிடையாது, அதற்கு பிறகு எனக்கு இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்று நினைக்கிறீர்கள். ஒரு விஷயம் சொல்வது முன்பே இப்படியெல்லாம் இருக்கிறதோ என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். நம்மளை தெய்வம் காப்பாற்றி விட்டதே, இந்த விஷயத்திலிருந்து நடக்க இருக்கும் இந்த விஷயத்திலிருந்து தெய்வம் நம்மை காப்பாற்றுவதற்கான விஷயத்தை சொல்லிவிட்டதே என்று நினையுங்கள். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையானது வீண் போகாது. நீங்கள் யாரை நம்பி இந்த உலகத்தில் பிறந்தீர்கள்? உங்களை தெய்வம் படைத்தது அவ்வளவுதானே தெரியும். தெய்வம் உங்களுக்காக எந்த அளவுக்கு கணக்கு போட்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறது என்பது தெரியுமா? தெரியாது அல்லவா? உங்களுக்கான பல திட்டங்கள் இந்த உலகத்தில் காத்திருக்கிறது. நாங்கள் போட்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு திட்டமும் உங்களுக்கானது. நிச்சயமாக ஆபத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுவோம், சந்தோஷத்தில் உங்களை மூழ்கவும் வைப்போம். இதுதான் நாங்கள். தெய்வத்தை எப்பொழுதும் நீங்கள் பயமான ஒரு விஷயமாக பார்க்காதீர்கள். ஒரு வாக்கு கொடுக்க வந்தேன், ஆனால் நிச்சயமாக அது நல்ல வாக்காத்தான் இருக்கும். உங்களை காப்பாற்றுவதும் நல்ல இடத்தில் கரை சேர்ப்பதும் மட்டுமே தான் எங்களுடைய வேலை. அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தவறாக நடக்கும் பட்சத்தில் அதிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவோம். சில சமயத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள், சாய் நம்மை காப்பாற்றுவாரா, நம்மை பயமுறுத்துகிறாரா என்று. சாய் காப்பாற்றுவேன், பயமுறுத்தவில்லை. உன்னை சூழ்ச்சியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கிறேன். இப்பொழுது கூட என்னை எதற்காக பார்க்க வந்தாய்? நீயே சொல் பார்க்கலாம். உன்னை எல்லா இடத்திலும் இருந்து காப்பாற்றுவேன் தானே? கண்டிப்பாக காப்பாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் 2 நாளுக்கு மட்டும் எந்த ஒரு புதிய காரியத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இரு. நல்லது நடக்கும். காலம் உங்களை சோதிக்குமே தவிர இந்த சாய் உங்களை சோதிக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நித்தம் நித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் தான் நடக்கும். துன்பங்களானது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கிடையாது. ஆசைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு தேடும் ஒவ்வொன்றையும் நாங்கள் தருகிறோம். அளவுக்கு மீறிய சந்தோஷங்கள் வரும். ஆபத்துகள் அனைத்தையும் நீ கடந்து வந்து விட்டாய். இனிமேல் சந்தோஷங்களானது ஒவ்வொன்றாக வர துவங்கும். ஆரம்ப நேரத்தில் வாழ்க்கை மோசமாக இருக்குமோ என்றுதான் தோன்றும். ஆனால் மோசமான வாழ்க்கை அல்ல உன்னோடது. சாயுடைய கைப்பிடியில் இருக்கிறது. கண்டிப்பாக உன்னை நான் உன் வாழ்க்கையில் தோற்றுப்போக விடமாட்டேன். கஷ்டம் வந்தாலும் சொல்வேன், இன்பம் வந்தாலும் சொல்வேன். எல்லாமே நல்லதுக்கே. எல்லா நாளும் உனக்கான பாதுகாப்பும் உனக்கான அனைத்து விஷயங்களும் என்னிடம் உள்ளது. புரிந்து கொண்டு தெளிவாக நடந்து கொள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே இந்த சாயுடைய வேலை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.
ஓம் சாய்ராம்.